அப்பா! கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, நமக்கு வேல வச்சுக்கினே இருக்காய்ங்க. கொஞ்சம் கூட கேப் விடாம வேல வச்சுட்டே இருக்காய்ங்க. நான் இன்னும் பிரேக் டவுன் சீரிஸே மார்வல் டிசி இது போட்டு முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. இப்ப தான் பார்த்தீங்கன்னா, நேத்தோ முந்தா நேத்தோ வந்துட்டு லேண்டன் சீரிஸோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட நெறைய கான்செப்ட் ஆர்ட் எல்லாமே இப்ப லீக் ஆயிட்டு இருக்குங்க. ஆன்லைன்ல இப்ப ஃபுல்லாவே இதான் பேச்சு சுத்திக்கிட்டே இருக்கு. நான் கூட ஆரம்பத்துல ஏதோ ஃபேன் மேடா இருக்கும் போல, வேற யாரோ எடுத்து இது பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நானும் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இது பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா மார்வல்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே யாரோ ஒருத்தர் எடுத்து இதை லீக் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த மனுஷன் நேரம் என்ன ஆயிருப்போற தெரியல. பட் நிறைய ட்ரஸ்டபிள் சோர்சஸும் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே இதை பற்றி பேசுனதுனால இதை பற்றி பார்த்தீங்கன்னா நாமளும் பேசலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கான ஒரு சின்ன லீட் அவுட் மாதிரி தான் இருக்குது, கான்செப்ட் ஆர்ட் மாதிரி தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. பட் ஏகப்பட்ட லீக்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கும் போது பாசிபிளி நம்ம இதை நம்பலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக என்னென்னலாம் லீக் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்த்துடலாமா? வெல், ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் டூம் என்னோட ஃபேவரட்டான மார்வல் இல்லைனா கண்டிப்பாக நான் டாக்டர் டூமை தான் சொல்லுவேன். வில்லன்ஸ்னாலே எனக்கு பிடிக்கும். அதுலேயும் என்னோட ஃபேவரட்னா என்ன கேட்டால் நான் டாக்டர் டூம் தாங்க சொல்லுவேன். அது ஏன் நான் பின்னாடி சொல்கிறேன், டாக்டர் டூமுக்கு தனியாக வீடியோ போடும்போது சொல்கிறேன். டூம் பார்த்தீங்கன்னா அவரோட இந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. காமிக்லேயே இதே மாதிரி தான் ஒரு கட்டத்தில் நிறைய பேனல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மிடிவல் செட்டப்பில் தான் இருக்குது. அண்ட் அவரோட கேப்பாக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க காட் எம்பரர் டூமை தான் அடாப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காட் டூம் பல அந்த பியாண்டஸோட பவர்ஸெல்லாம் அப்சர்வ் பண்ணி காட் டூமாக மாறி இருப்பாப்புல. அண்ட் பேட்டில் வேர்ல்டு உருவாக்கியிருப்பாரு. இஞ்சி போன மிச்சம் இருக்கிற அந்த இன்கர்ஷனுக்கு அப்புறம் மிச்ச மீதியான உலகங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இவர் பேட்டில் வேர்ல்டுன்னு ஒன்று உருவாக்கி இருந்திருப்பாரு. அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் டூம் பேட்டில் வேர்ல்டு உருவாக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு சிம்மாசனத்தையே ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஒரு தனி ராஜ்யத்தையே உருவாக்கியிருப்பாரு. பாசிபிளி இது பார்த்தீங்கன்னா அந்த இடமா தான் இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா மனுஷன் மாசா உட்காந்துருக்காப்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஆர்டிஜேவோட டாக்டர் டூம் தான். அவர் தான் இந்த இடத்துல மாஸ்க் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பாசிபிளி இது அந்த டாக்டர் டூமோட கேஷுவலாக இருக்கணும். அங்கே தனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மாசனத்துலேயும் மனுஷன் உட்காந்துருக்காரு. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, ஆர்டிஜேவை டாக்டர் டூமா கூட்டு வந்ததுக்கு காரணமே அவரோட ஃபேஸ் வேல்யூ தான். அப்படி இருக்கும்போது ஏன் ஃபேஸை காட்டாமல் படம் முழுக்க மாஸ்க்கை வச்சு ஓட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. வெல், நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏன்னா இது கதையிலே அப்படி தாங்க இருக்குது. படமாக இருக்கட்டும், அந்த காமிக்ஸ் கதையாக இருக்கட்டும், கதைகள்லேயே அப்படி தான் இருக்குது. டாக்டர் டூம் எப்போவுமே மாஸ்க் போட்டு தான் வந்திருப்பாரு. காரணம் அவரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டிஸ்ஃபிகர் ஆகிருக்கும். அவரோட டிஸ்ஃபிகரான அந்த ஃபேஸை மறைக்கிறதுக்காக தான் அவர் மாஸ்கே போட்டிருப்பாரு. சில காமிக்கில் அந்த மாஸ்க் போட்டதுனால தான் அவர் ஃபேஸே டிஸ்ஃபிகர் ஆச்சுன்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா எப்படியோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாஸ்க்கை போட்டு அவரோட முகத்தை தான் மறைச்சிருக்காரு. அவருக்கு என்ன தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர்ஸ் கிடைச்சிருந்தாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸை வந்துட்டு அவரால் மாற்ற முடியாது. அவர் ஃபேஸ் இன்னும் டிஸ்ஃபிகர் ஆகிட்டே தான் இருந்திருக்கும். காஸ்மிக் லெவலில் அவ்வளோ பெரிய பவர் கிடைச்சாலும் அவர் ஃபேஸை மட்டும் அவரால் எப்போவுமே மாற்ற முடிஞ்சிருக்காது. அது ஒரு சின்ன பிரச்சனை அவர்கிட்ட. இதனால தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் மாஸ்கே போட்டுருந்துருக்காப்புல. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அயன்மேனோட ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கோங்களேன். அதை நடிக்கிறது நம்ம டாம் க்ரூஸ் தான். ஸோ டாம் க்ரூஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அயன்மேனாக நடிக்கிறது. அவர் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மாஸ்க் போடாமல் தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவரை மாற்றிட்டு தான் ஆர்டிஜேவை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே யோசிச்சு பாருங்க, நான் மாஸ்கே போட மாட்டேன், மக்கள் என் முகத்தை பார்க்கணும், அதுக்காக தான் இந்த படம் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அயன்மேன் படத்தில் சப்போஸ் டாம் க்ரூஸ் நடிச்சிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு மார்வல் இப்படி இருந்திருக்காது. ஸோ கதைக்கு என்ன தேவையோ, அந்த கதைங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் பண்ணணும். இங்கே டாக்டர் ஆர்டிஜேவுமே அதை தான் பண்ணுறாரு. ஸோ கதைப்படி பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு பல காமிக்கில் மாஸ்க் போட்டு தான் இருப்பார். ஸோ அதே தான் இங்கே இவருமே பண்ணுறாரு. அதுக்காக மாஸ்க் கழட்டவே மாட்டாருன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கழட்டலாம். லைக் விக்ரம் படத்தில் வர மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட என் சீன்லையோ ஏதோ ஒரு சீனில் வந்துட்டு கண்டிப்பாக டாக்டர் டூம் வந்துட்டு அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அவர் மாஸ்க் போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா காமிக் படி அவர் மாஸ்க் போட்டு தான் இருப்பார். ஸோ இதுதான் காமிக் அக்யூரேட். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமோட அந்த ஒரு அரியாசனம் இருக்கிற இடம் மாதிரி காட்டியிருக்காங்க. லைக் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிடிவல் ஏஜில் இருக்கிற ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்குது. மிடிவல் டைம் பீரியட்ஸில் இருக்கிற இடம் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபீலை தான் கொடுக்குது. அந்த ஒரு படம் மாதிரியே இருக்குல்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் 2 பேர் நிற்கிறாங்கல்ல, யாருன்னு தெரியுதுங்களா? இந்த பக்கம் டாக்டர் டூம் இருக்காரு, அந்த பக்கம் கீழே யாரும் முட்டி போட்டுட்டு இருக்காங்க. வெல் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் அந்த இடத்துக்கு பக்கத்தில் 2 பேர் நிற்பாங்க. அவருக்கு லெஃப்ட் சைடு நிற்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிபிளி சூசன் ஸ்ட்ராமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் வந்துட்டு நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸோட ஒய்ஃப் சூசன் ஸ்ட்ராமையும் அவங்க பசங்களையும் இவரே பார்த்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபின் குழந்தைய ஆக்கிக்குவார். ஸோ பாசிபிளி பக்கத்தில் இருக்கிறது சூசன் ஸ்ட்ராமாவும் கீழே இருக்கிறது ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது யாருன்னு தெரியுதுங்களா? வேறு யாரும் இல்லை, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமுக்கு ஷெரிஃப் ஸ்ட்ரேஞ்சாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. டாக்டர் டூமோட ரைட் ஹேண்ட் மேனாக இருந்துகிட்டு இருப்பாரு. ஸோ அவர் தான் இங்கே காட்டியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெனடிக்ட் கம்பர்பேட்ச் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம். பெனடிக்ட் கம்பர்பேட்ச் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில். அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் சும்மா உருட்டி விட்டுருந்துருக்காரு.
எகைன் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் கிட்ட இவரும் ட்ரைனிங் போயிருக்காரு என்னவோ. பட் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரே பார்த்தீங்கன்னா எகைன் இதை டிபங்க் பண்ணிட்டாரு. நான் அந்த இன்டர்வியூ அப்படியே சொன்னேன், நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் சொல்கிறது எதையுமே நம்பாதீங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக அந்த படத்தில் வரணும். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கூட தான் கனெக்ட் ஆக போகுது. அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 டைம்ஸ் அண்ட் அவுட் காமிக்க வச்சு பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த படங்களில் வரத்தான் போகிறாரு. டூம்ஸ்டேவாக இருக்கட்டும், சீக்ரெட் வார்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே கண்டிப்பாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வருவார். அவர் சொல்கிறதெல்லாம் யாரும் நம்பாதீங்க, அவ்வளோதான். அண்ட் அங்கே கீழே முட்டி போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம பெட்ரோ பாஸ்கலோட ரீட் ரிச்சர்ட்ஸ் மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரீட் ரிச்சர்ட்ஸ் மாதிரி தெரிலங்க. ஆக்சுவலி இந்த இடம் வந்துட்டு அப்படியே காமிக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. காமிக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம டாக்டர் டூம் வந்துட்டு அவரோட அந்த இடத்த வச்சுருந்துருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு சிம்மாசனம் இருக்கிற இடம் மாதிரியே தான் இதுவும் இருக்குது. ஸோ இந்த ரீட் ரிச்சர்ட்ஸாக யாருன்னு நமக்கு தெரியல. பாசிபிளி யாரை வேணா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பின்னாடி நிற்கிறது யாருன்னு பாருங்களேன். அது பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் கிடையாது, எலெனா பெலோவா தான். எலெனா பார்த்தீங்கன்னா ஒரு நைட் மாதிரி இருக்காங்க, ஒரு நைட் லுக்கை தான் கொடுக்குறாங்க. பாசிபிளி ஒரு நம்ம டாக்டர் கீழே வேலை செய்கிற ஒரு நைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹல்கை வச்சு ஒரு கான்செப்ட் ஆர்ட் வந்திருக்கு. லைக் ஹல்கை பேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியே இருக்குது. காமிக்ல ஆக்சுவலி இந்த மாதிரி சிட்டி இருக்குங்க. அந்த டாக்டரும் அழிஞ்சு போன உலகத்தை வச்சு மிச்சம் மீதி உலகத்தை உருவாக்கி இருப்பார்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட மெமரியுமே வைப் பண்ணி அவர் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வாழ வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி தான் அந்த உலகம் இருக்குன்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ப வச்சிருப்பாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரீன்லாண்டுன்னு ஒரு இடம் இருக்கும். இந்த கிரீன்லாண்டுன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹல்காலேயே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட இடம். இந்த இடம் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஹல்க் மாதிரியே தான் இருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல கான்செப்ட் ஆர்ட்டில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிறது ப்ரூஸ் பேனர் ஹல்க், நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஷீ ஹல்க் தான். ஜெனிஃபர் வாட்டர் ஷீ ஹல்க் தான் நடுவில் நிற்கிறது. அண்ட் ரைட் சைடில் நிற்கிறது பாசிபிளி ஹல்கோட பையன் ஸ்காராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷீ ஹல்கில் ஸ்காரை கொஞ்சம் டம்மியாக தான் காட்டியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வரும்போதே. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல முடியெல்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரஃபான லுக்காக தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அண்ட் பின்னாடி சுற்றி இருக்கிற ஆட்களுமே கூட எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பச்சை பச்சையாக தான் இருக்காங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் இருப்பாங்க போல் இருக்கு. ஏன்னா டாக்டர் டூம் உலகத்தை சேர்ந்தவங்கல்ல. அண்ட் அதுக்கு பின்னாடி பாருங்களேன், ஒரு கோட்டை செவரு மாதிரி ஒன்று இருக்குல்ல. பாசிபிளி பார்த்தீங்கன்னா அட்டாக் டைட்டன் மாதிரி ஒரு கோட்டை செவரை உருவாக்கி வச்சு எல்லாரும் உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ, பாசிபிளி அதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காமிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த செவத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஜாம்பிஸாக இருப்பாங்க. ஜாம்பி ஆர்மி, அனேலஸ் ஆர்மி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வெனம் அந்த செம்பயாச்சு கூட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த செவத்துக்கு அந்த பக்கம் அதெல்லாம் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த செவரே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்துட்டு நம்ம திங்க வச்சு தான் அந்த செவத்தையே அவர் கட்டியிருந்திருப்பார். ஸோ திங்க பேஸ் பண்ணி தான் அந்த செவரு மொத்தத்தையுமே அவர் உருவாக்கி இருந்திருப்பார். ஸோ பாசிபிளி அது திங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, சொல்ல முடியாது, யாராக வேணாலும் இருக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது வந்துட்டு எங்கே கொஞ்சம் ஒரு சின்ன கான்செப்ட் ஆர்ட் மாதிரி இருக்குங்க. லைக் இந்த இடத்துல வாங்க இருப்பார், சுற்றி பார்த்தீங்கன்னா நடுவில் வாங்க இருப்பார், சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த எங்கே கொஞ்சம் டீமில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. லெஃப்ட்டில் கூட ஸ்டார்லார்டு இருக்காரு. ஸ்டார்லார்டு இங்கே என்ன பண்ணுறாருன்னு தெரியல. சுற்றி இருக்கிற ஆளுங்களை பாருங்களேன், நம்ம கேட் பிஷப்பு, கேசி லாங்கு, எங்கே நம்ம மிஸ் மார்வல். அண்ட் நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா விக்கன் ஸ்பீடு. விக்கனை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆகத்தா ஆல் சீரிஸ்லேயே காட்டியிருப்பாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு. ஸோ ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா இதில் வரப்போகிறாரு இங்கே எங்கே வஞ்சஸ்குள்ள. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி விஷன் கோஸ்ட் சீரிஸில் வரப்போகிற மாதிரி பேச்சு போயிட்டு இருந்திருக்கு. விஷன் கோஸ்ட்டுக்குமே ஒரு சீரிஸ் வரப்போதில்ல, அதில் பாசிபிளி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாசிபிளி விஷன் கோஸ்ட்டுக்கு அடுத்து இது வரதுனால விஷன் கோஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்குள்ளே இன்க்ளூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இவங்களாம் வாங்க கீழே இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாங்க பேஸ் பண்ணி ஸ்ட்ரேஞ்ச் அகாடமின்னு ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ட்ரேஞ்ச் அகாடமி கீழே அமெரிக்கா சாவஸ் கூட ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து மேஜிக் கற்றுக்கிற மாதிரி ஆக்சுவலி ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதா இருந்து அந்த ஒரு சீரிஸுமே ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது டெவலப்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா கரண்ட்டாக ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்ட்ரேஞ்ச் அகாடமியோட அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் அகாடமி கொஞ்சம் லேட்டராக ரிலீஸ் ஆகலாம், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஒரு கொஞ்சம் நாட்கள் முன்னாடி ரிலீஸ் ஆகலாம், எப்போனா ரிலீஸ் ஆகலாம் சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்குல்ல, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த கேரக்டரோட பேர் தான் டூப்பு. டூப்புன்றது ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்மென் கேரக்டர் தான். ஆனால் இது வந்துட்டு எக்ஸ்மெனில் வராது, எக்ஸ்ஃபோர்ஸ்ன்ற காமிக்ஸில் வரும். அந்த காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டூப்போட ஆரிஜினே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. லைக் ஆரம்பத்தில் வந்துட்டு யூஎஸ் கவர்மெண்ட் கோல்டு வார்க்காக இது உருவாக்குனாங்க இந்த ஒரு கிரியேச்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லேட்டராக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மர்ஜினேலியா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு டைமென்ஷன்லேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு இன்டர் டைமென்ஷனல் பீயிங் தான், அங்கே இது வந்திருக்கிறதாவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு எக்ஸ்மென் கேரக்டர் தாங்க. இதுக்குமே நிறைய பவர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் எந்த விஷயத்தை இது நினச்சாலும் அதால் அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தா பாசிபிளி பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்மென்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காமிக்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென் நம்ம சைக்ளாப்ஸ் வந்துட்டு ஃபீனிக்ஸ் போஸ்டோட நம்ம டாக்டர் டூம் கூட சண்டைக்கு வருவார். பாசிபிளி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, சொல்ல முடியாது, வந்தாலும் வரலாம்.
அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தரை காட்டியிருந்திருக்காங்க. ஸோ பிளாக் பேந்தரோட லுக்கே பங்கமாக இருக்குங்க. செம்ம ஒரு லுக்காக கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் பின்னாடி இருக்கிறத எடுத்துக்கோங்களேன். அது வந்துட்டு நம்ம வக்காண்டாவில் இருக்கிற அந்த ஒரு கருஜுருத்த சிலை கிடையாது. இது வந்துட்டு கண்டிப்பாக வேற எங்கேயோ இருக்கிற ஒரு இடம் தான். அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே நமக்கு இங்கே காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டிச்சாலா வெர்ஷன் ஆஃப் பிளாக் பேந்தர் கிடையாது. லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு பிளாக் பேந்தரை கேஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க தேடிட்டு இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிபிளி அது வந்துட்டு டேமன் இட்ரிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. டேமன் இட்ரிஸ்னு ஒரு ஆக்டர் இருக்காரு. அவர் தான் அடுத்த பிளாக் பேந்தராக ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இவரோட ஃபேஸ் லுக் லைட்டாக அவர் கூட கொஞ்சம் மேட்ச் ஆக தான் செய்யுது. அவரோட சூட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக தாங்க இருக்குது. பாசிபிளி வந்துட்டு இவர் தான் அடுத்த பிளாக் பேந்தராக இருக்கலாம். அண்ட் டிச்சாலாவாக இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஒரு டிச்சாலா ஜூனியர், டிச்சாலாவோட பையன் இருக்கார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பேந்தர்னு சொல்கிறாங்க. அண்ட் பிளாக் பேந்தர் 3 படமுமே ரிலீஸ் ஆக போகுது. அதில் கூட நம்ம டென்சல் வாஷிங்டன் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் தான் பஷேங்காவாக வர போறாங்க த ஃபர்ஸ்ட் பிளாக் பேந்தர். பாசிபிளி வரலாம், சொல்ல முடியாது, வந்தாலும் வரலாம். நமக்காக அதை பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் காட்டப்படல. படம் ரிலீஸ் ஆகும் போது தான் தெரியும் என்னது அப்படின்னு சொல்லி. பட் பாசிபிளி பார்த்தீங்கன்னா இது டிச்சாலா ஜூனியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்த கான்செப்ட் ஆர்ட் இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்லார்ட் கூட ஒயிட் விஷன் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஏதோ வெளியே ஊர் சுத்தம் வந்துருக்க மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறது நம்ம ஸ்டார்லார்ட் ஒயிட் விஷன் கூட உட்காந்துட்டு இருக்காரு. இது பாசிபிளி ஒயிட் விஷன் சீரிஸ்க்கான ஒரு கான்செப்ட் ஆர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒயிட் விஷன் சீரிஸ்மே அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதில் ஸ்டார்லார்ட் எதுக்கு வராருன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை ஒயிட் விஷன் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியில் சேர்ந்துட்டாரோ என்னவாங்க, அவர் போய் அங்கே சேர்ந்துருக்கிற மாதிரி லைட்டாக நமக்கு காட்டியிருந்திருக்காங்க இல்லைங்க. ஸோ அப்போ நம்ம அடுத்தது அவ்வளோதாங்க. அடுத்தது வேறு எதுவும் கிடையாது, மொத்தமே இவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீக்கான இந்த கான்செப்ட் ஆர்ட். இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எங்கடா நம்ம தோரை காட்டில் ஸ்பைடர் மேனை காட்டில் நிறைய அவெஞ்சர்ஸை காட்டவே இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிளி வந்துட்டு அவங்களை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். அடுத்தடுத்து காட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றதுக்காக மேபி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அண்ட் ஸ்பைடர்மேன் விஷயத்தில் சோனி கொஞ்சம் கெடுபடியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சோனி கொஞ்சம் லூஸ் விட்டால் தான் ஸ்பைடர்மேனை இந்த மார்வலில் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ண முடியும். சோனி கொஞ்சம் கெடுபடியாக இருக்கிறதுனால மார்வல் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் கொஞ்சம் தள்ளாட்டமாக தான் இருக்குது. ஏன்னா டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ்லேயே நம்ம ஸ்பைடர்மேனை காட்டுறது ஆக்சுவலி ஒரு பிளான் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரிஸ்க்காகலாம் ஸ்பைடர்மேனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. மேபி டேர்டெவில் பார்ன் அகைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனை டேரெக்டாக காட்டாமல் மேபி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறதுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது. வேறு லெவல் தாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. இந்த லீக்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் வரது என்ன எதிர்பார்க்குறீங்க, இதில் எதெல்லாம் படத்தில் வந்தால் ஞாபகம் இருக்கும், இன்னும் இது வைக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.